நம்ம லாஃப்ட்டுக்கு ஒரு புது பையன் வந்திருக்கா. இப்போ நான் காட்டிட்டு இருக்க அந்த தாமரால் தலைவல பேர்டு தான் அந்த புது பையன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம பசங்கள்ல ஒரு சிலர் பறந்துகிட்டு இருந்தானுங்க. அவனுங்க பறக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமிங்ல ஒரு வேத்துப்புறா நம்ம பேர்டோட சேர்ந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. சேர்ந்து பறந்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நான் மாடி விட்டு கீழே வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம புறங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்ப நம்ம பசங்களோட இவனுமே சேர்ந்து இற எடுத்துக்கிட்டு இருந்தான். இவன் இறங்கினானா இல்லையாங்கிறத நான் கவனிக்கல. இப்பதான் பாக்குறேன். இவன பக்கம் உடனே என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. அது என்னன்னா நம்மள்ட்ட வேத்துப்புறா எதுவும் வந்துருந்துச்சுன்னா நம்ம உடனே கல்லையை போட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி இந்த வெடிமா பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துட்டு வந்தேன். உடனே நம்ம பசங்க கைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களை விரட்டி விட்டுட்டு கீழே உட்காந்து அந்த பேட பிடிக்கிறதுக்காக கல்லையை போட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பையன் பயத்தில் இருந்ததுனால பக்கத்திலேயே வரல. நல்ல பசியில் இருந்தான் போல. ஃபுட் ட்ரேல உள்ள ஃபுட்டே எடுக்கிறதுலேயே நோக்கமா இருந்தான். அவனை நல்லா சாப்பிட விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிடிச்சி பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா பிடிச்சிட்டான். பையன் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தான். டேப் அடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல. அங்கே டாட்டா பை சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். இந்த மாதிரி வரப்புறவங்க நம்ம வச்சிருக்க மாட்டோம். யாராவது கேட்டு வந்தா கொடுத்துடலான்னு தான் இருக்கான். அப்புறம் அம்மை நோய் வந்தா எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி வரவிடாம தடுக்கலாம் அப்படிங்கிறத யூடியூப்ல லாங் வீடியோவா போட்டிருக்கான். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கான். போய் செக் பண்ணி பாருங்க.